ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம், சரியா? அண்ட் மெயினாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வந்து சர்க்யூட் தியரியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சர்க்யூட் தியரிங்கிறது உங்கள் இன்ஜினியரிங்கில் ஒருவேளை நீங்கள் வந்து இசிஇ இல்லாட்டி வந்து ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து போனீங்களா, அது உங்களுக்கு ஒரு மெயின் சப்ஜெக்டாக சர்க்யூட் தியரி இருக்கும். அண்ட் ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இன்றைக்கி இதோட பேசிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கும்னா, ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க, பேட்டரியை வச்சுட்டு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். வி வில் ஜஸ்ட் ஒர்க் ஆன் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்துச்சுன்னா எப்படி வந்து பேட்டரி, ரெசிஸ்டர் அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும், ஓகே, எப்படி கால்குலேஷன் பண்ணணும், அதெல்லாம் வந்து இன்றைக்கி இதுக்குள்ளே பார்ப்போம். இதுக்கப்புறம் வர டாபிக்ஸை பார்ப்போம். ஓகே, அண்ட் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகிற சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு இண்டக்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்லி ஸ்பெஷலாக அதில் வேறு எதுவுமே இருக்காது. வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இருந்தால் அல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் ஆனால் என்ன, எப்படி சால்வ் பண்ணுறது, வெறும் சர்க்யூட்டில் வெறும் ரெசிஸ்டர், வெறும் கெப்பாசிட்டர், வெறும் இண்டக்டர், இது 3 இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்ப்போம். நாளைக்கு வந்து இதோட காம்பினேஷன் பார்க்கலாம். ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் சேர்ந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் சேர்ந்தால் எப்படி, அந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபைனலாக வந்து எல்ஆர்சி சர்க்யூட், அதாவது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் 3மே இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கான்செப்ட் கேப்சூல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம சேனல் வந்து பெருசாக தெரியும். பெருசாக தெரிஞ்சால் தான் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நாலேஜ் பேசணுன்றது என்னோடய மோட்டோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் டெஃபினட்டாக டெலிகிராம் சேனலில் வந்து சேர்ந்துருங்க. டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்டோட எல்லா மெட்டீரியல்ஸ் லைக் சாம்பியன்ஸ் அண்ட் அரிஹந்த், அந்த ப்ரீவியஸ் இயர் புக், கொஸ்டின் மேட் ஈஸி, எக்ஸாம் ஐடியா, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் இருக்குது. அது போக உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் சைடில் வந்தீங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் என்னென்ன இருக்குது, அந்த சங்கீஸ் சீரீஸோ எல்லாமே லைக் அதில் இல்லாததே இல்லை. நீங்கள் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் டெலிகிராமில் ப்ராப்பராக அவைலபிள் பண்ணியிருக்கேன். லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஓகே, நீங்கள் வந்து அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் டெலிகிராமில் போய்ட்டு கான்செப்ட் கேப்சூல்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்குமா, நேற்று நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஓகே, அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த சொல்யூஷன் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டினோட சொல்யூஷன் நான் இங்கே டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஐ திங்க் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எதுவுமே கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஜஸ்ட் சில பேரால் போட முடியலன்னா அவங்க வந்து இதை பார்த்துக்கோங்க. எப்படி போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பார்க்கக்கூடாது நம்ம, சரியா? ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ ஆரம்பிச்சிடுறேன். வீடியோ ஆரம்பிக்க ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், நேற்று வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷனில் நம்ம நேற்று என்ன பார்த்தோம், முக்கியமாக கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, என்ன கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம ரெசிஸ்டன்ஸ்னால் ஐ மீன் அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட பேசிக்ஸ், லைக் எப்படி அது உண்டாச்சு, ஓகே, அது ஜென்ரேட்டர்லேருந்து வந்துச்சு, அந்த பேசிக் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம். பேசிக் ஈக்குவேஷன் என்ன, V = V0 sin omega t. ஓகே, அதே மாதிரி I = I0 sin omega t. இது வந்து என்னது, அல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து வர லைக் அந்த அல்டர்னேட்டிங் சோர்ஸ்லேருந்து வர V அண்ட் ஐயோட ஈக்குவேஷன். இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்டர்னேட்டிங் கரண்ட் எங்கேருந்து வருது, ஜென்ரேட்டர்லேருந்து வருது. ஓகே, அதுக்கப்புறமா I ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். ஓகே, அதுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி போட்டு காமிச்சிருந்தேன். அண்ட் ஃபுல் சைக்கிள், ஹாஃப் சைக்கிள் 2 இருக்குது. ஃபுல் சைக்கிளில் எப்போவுமே I ஆவரேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே I ஆவரேஜ் 0வாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஹாஃப் சைக்கிள் I ஆவரேஜுக்கு 2 வேல்யூ இருக்குது. லைக் V ஆவரேஜ்னு சொல்லலாம், I ஆவரேஜ்னு சொல்லலாம். V ஆவரேஜ் ஹாஃப் சைக்கிளில் எப்படி இருக்கும், 2V0 / pi. அதே மாதிரி I ஆவரேஜ் என்ன ஹாஃப் சைக்கிளில் 2I0 / pi. இந்த I0 அண்ட் V0 என்னதுன்னா பீக் கரண்ட் அண்ட் பீக் வோல்டேஜ். ஓகே, அதுக்கப்புறமா RMS வேல்யூன்னு என்ன பார்த்தோம், ரூட் மீன் ஸ்கொயர். RMS வேல்யூ ஆஃப் கரண்ட்னு என்ன சொல்லும், ஐயோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட ஆவரேஜ் எடுத்து அதை ரூட் போட்டோம்னா ரூட் மீன் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன் நான். ஆவரேஜ் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட் ஆவரேஜ் கரண்ட்டுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து இன்டெக்ரல் ஆஃப் I dt டிவைடட் பை இன்டெக்ரல் ஆஃப் டிடின்னு சொன்னேன். சில பேர் கேட்டிங்க, இந்த இன்டெக்ரல் ஆஃப் டிடி ஏன் போடணும், லைக் டேரெக்டாக நம்ம டீனே போட்டுக்கலாம், எப்படி அதை சால்வ் பண்ணால் டீ தானே வரப்போகுது, டேரெக்டாக டீன்னு போட்டுக்கலாம்னு சொன்னீங்க. உங்கள் கொஸ்டின் கரெக்டு தான். பட் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கேஸ் தான் 0 to டைம் இன்டர்வல் வந்து 0 to t இருக்க வரைக்கும்.
ஓகே. இப்போ நம்ம டைம் இன்டர்வல் 0 to t இருந்துச்சுன்னா இந்த இடத்துல t போடுறதுல தப்பு கிடையாது. ஓகே, டேரெக்டாக போட்டுக்கலாம். பட் ஒருவேளை என் டைம் இன்டர்வல் இங்கே மாறிடுச்சுன்னா t to t/2 அந்த மாதிரி டைம் இன்டர்வல் மாறிச்சுன்னா அப்போ இங்கே வேறு ஆன்சர் வரும்ல. ஸோ அதனால தான் வந்து நான் அப்படி சொல்லி கொடுத்தேன். சரியா? ஸோ அதில் உங்கள் டவுட் தப்பு கிடையாது. பட் அப்படி போட்டதுக்கு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. சரியா? ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஆர்எம்எஸ்க்கு ஜென்ரல் வேல்யூ சொல்லி கொடுத்தேன். என்ன வரும்? ஐஆர்எம்எஸ்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேன். என்னது? V0 டிவைடட் பை √2 அண்ட் I0 டிவைடட் பை √2 தான் ஐஆர்எம்எஸ் அண்ட் விஆர்எம்எஸோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூ. ஓகே. அதுக்கப்புறமா நான் ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். ஆவரேஜ் சைன் ஸ்கொயர் ஆவரேஜ் வந்தால் 1/2, காஸ் ஸ்கொயர் ஆவரேஜ் வந்துச்சுனாக்கா அதுக்கும் 1/2, சைன் ஆவரேஜ்னு வந்தால் 0, காஸ் ஆவரேஜ்னு வந்தால் 0. அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் தான் போட்டோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நேற்றுலேருந்து பார்த்த விஷயங்கள். ஓகே. இன்றைக்கி கொஞ்சம் கான்செப்ட்ஸுவலாக இறங்க போகிறோம். சரியா? இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும். சரியா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை இங்கே சொல்லிட்டேன். ஓகே. இன்றைக்கி வீடியோவில் ஜென்ரலாக வந்து நம்ம முக்கியமாக இது பார்ப்போம். V0 = V sin ωt, I = I sin ωt. எங்கன்னா பியூர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன அப்போ. ஓகே. அண்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் ஈக்குவேஷன் பார்ப்போம் லேட்டர். அதுக்கப்புறமா என்ன பார்ப்போம்னா நம்ம வந்து sin ωt, V0 sin ωt, I = I0 sin ωt minus π/2 இதெல்லாம் என்னங்கிறதுலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. இன்றைக்கி ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு சம்மரி மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி ஃபுல் லெக்சரையும் இது தான் பார்க்க போகிறோம். இது ஓகே. ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸுவலாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக இங்கே தான் வந்து லேண்ட் ஆக போகிறோம். சரியா? நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். ஃபைனலாக வந்து இங்கே தான் லேண்ட் ஆக போகிறோம். சரியா? ஸோ சர்க்யூட் தியரியோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆரம்பிச்சிடலாம். ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஏசி, அதாவது ஒரு ரெசிஸ்டர் இல்லை கெப்பாசிட்டர் இல்லை இண்டக்டர் வச்சா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த கெப்பாசிட்டர், அந்த ரெசிஸ்டர், அந்த இண்டக்டரில், அந்த சர்க்யூட்டில் எப்படி கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறது, வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. லெட் அஸ் ஸ்டார்ட் த லெக்சர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சுனாக்கா அதில் எப்படி நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். ஸோ when ஏசி கரண்ட் ஃப்ளோஸ் ஒன்லி இன் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்க சர்க்யூட்டை வந்து ரெசிஸ்டிவ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டிவிட்டியே இல்லைனா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ரெசிஸ்டன்ஸ் வச்சா தான் ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணுன்ட்டு இல்லை. ஒன்றும் இல்லைடா, கவனிங்கடா. இப்போ நான் ஒரு வயர் எடுத்தோம்னா அதுக்கு ஆப்வியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த சர்க்யூட்டில் நான் இந்த ரெசிஸ்டன்ஸே வைக்கல. ஓகே. அப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா வயர் இஸ் அ மெட்டீரியல், கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாக ஒரு கேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். when ஏசி ஃப்ளோஸ் இன் அ ரெசிஸ்டிவ் சர்க்யூட், அந்த சர்க்யூட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கணும் அப்போ. ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டு ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அந்த ரெசிஸ்டரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல ஏசியில் போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்டு ஏசி சோர்ஸ்ன்னு இப்போ கரண்ட் வரப்போகுது. ஓகே. பட் இப்போ இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால் நமக்கு இந்த பக்கம் கரண்ட் போகுமா இந்த பக்கம் கரண்ட் போகுமான்னு தெரியாது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில், ஓகே, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே இந்த சைட்லேருந்து கரண்ட் போகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என் கரண்ட் ரெண்டு பக்கமும் போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் லெட் அஸ் அஸ்யூம் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ ஜென்ரலாக ஏசி சோர்ஸ் போட்டோம்னா நம்ம கரண்ட் டைரக்ஷன் போட மாட்டோம். நான் வந்து ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஏதோ ஒரு செகண்டில் வந்து கரண்ட் இப்படி போகுதுன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல ஏசி சோர்ஸ் இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏசி சோர்ஸ்லேருந்து வர வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும். ஏசி சோர்ஸ்லேருந்து வர வோல்டேஜுக்கு எப்போவுமே ஈக்குவேஷன் சேம் தான், V0 sin ωt. ஓகே. வோல்டேஜ் மாற போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி எடுக்கிறீங்கடா. ஓகே. ஒரு பேட்டரியில் வந்து Vன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அந்த பேட்டரிக்கு 220 வோல்ட்டுனாக்கா அந்த 220 வோல்ட் இருக்க தான் போகுது. அந்த மாதிரி தான் ஏசி சோர்ஸ். அந்த ஏசி சோர்ஸுக்கும் ஒரு வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ஜென்ரேட்டர்லேருந்து வந்திருக்கும் அந்த வேல்யூ. அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், V = V0 sin ωt. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு V0 sin ωt வோல்டேஜ் இந்த சர்க்யூட்டில் இருக்கும்னு தெரிஞ்சிடுச்சு இந்த வோல்டேஜ்னால். பட் உங்களுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு இப்போ தெரியாது. கரெக்டாக? எவ்வளோ கரண்ட் இப்போ ஃப்ளோ ஆகுது இந்த சர்க்யூட்லேருந்து தெரியாது. அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணுறோம். கிர்ச்சாஃப் லா ஞாபகம் இருக்கா? ஓகே. கிர்ச்சாஃப் லா பற்றி தெரியலன்னா கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுங்கள், கிர்ச்சாஃப் லா பற்றி தெரியலன்னா ஜஸ்ட் என்னோடய கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெக்சர் பாருங்கள், தெரியும். இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன். கிர்ச்சாஃப் செகண்ட் லா படி என்னென்னா, ஒரு பேட்டரியில் ஓகே பாத் டிஃபைன் பண்ணியிருக்கு. கிர்ச்சாஃப்ஸில் வந்து பாத்தை டிஃபைன் பண்ணியிருக்கு. என் பாத் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குனாக்கா இந்த பாத் நான் அப்படியே இந்த சர்க்யூட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். ஓகே. அப்படி நான் இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு இருக்குது, பேட்ரி, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர். ஓகே. 3 விஷயம் இருக்குது. ஓகே. ஒரு பேட்ரின்னு எடுத்தாலே எப்போவுமே, ஓகே, ஒரு பேட்ரின்னு எடுத்தாலே
ஓகே, ஒரு வேளை என்னோடய பாத் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போச்சுன்னா என்னோடய வி வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வின்னு எழுதுவேன். ஓகே, இல்லை ஒரு வேளை என் பாத் வந்து பேட்டரிக்கு மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போச்சுன்னா நான் வந்து ப்ளஸ் வின்னு எழுதிப்பேன். சரியா? அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டருக்கு இன்னொரு கண்டிஷன். ஓகே, ரெசிஸ்டருக்கு என்ன பார்க்கணும், கரண்ட்டோட டைரெக்ஷனும் பார்க்கணும், பாத்தோட டைரெக்ஷனும் பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் கரண்ட் இப்படி போகுது. ஓகே, இப்போ இதில் வந்து கரண்ட் வந்து இப்படி போகுது, என் பாத்து இப்படி போகுது, என் பாத்தும் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ கரண்ட்டும் பாத்தும் எப்போல்லாம் சேமாக இருக்கோ ரெசிஸ்டரில் வர வோல்டேஜ் வந்து மைனஸ்னு வச்சு போடுவோம். ஓகே, ஒரு வேளை வந்து பாத்தோட வேல்யூவும் கரண்ட்டோட வேல்யூவும் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டரோட பொட்டன்ஷியல் வந்து ப்ளஸ்ன்னு போடும். ஆப்போசிட் இருந்தால் ப்ளஸ்ஸு, சேமில் இருந்தால் மைனஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக கிர்ச்சாஃப்ஸ் லான்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் லா கான்செப்ட் கேப்சூல்னு போட்டிங்கனாலே வந்துடும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்யூட்டில் கிர்ச்சாஃப்ஸ் லாவை அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்ளை பண்ணுறேன், எனக்கு இப்போ வோல்டேஜ் வேணும். ஓகே, வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ண என்ன ஆகுது, இந்த இடத்துல கரண்ட் வருது. ஓகே, நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். கிர்ச்சாஃப்ஸ் லாவில் பாத் இப்படி போகுது, நான் இங்கே தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஏசி சோர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஏசி சோர்ஸை நான் என்ன பண்ணிட்டேன், இனிஷியலாக என் கரண்ட்டோட டேரெக்ஷன் எப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இப்படி அசியூம் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஏசி சோர்ஸோட ப்ளஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக அப்போ தான் கரண்ட் இப்படி போகும். ஓகே, இனிஷியலாக இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல இப்படி போனால் என்னோடய டேரெக்ஷன் வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு போகுது. ஒன்றும் இல்லைடா, நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. இந்த ஏசி சர்க்யூட்லேருந்து கரண்ட் இப்படி போகிற மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, கரண்ட் எப்போவுமே எந்த டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து வெளியே வரும், பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவ் டெர்மினலாக இருக்கணும், இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினலாக இருக்கணும். கரெக்டாக? இது ஏசி சர்க்யூட்ன்றனால கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இந்த நெகட்டிவ் டெர்மினல் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமில் வந்து இது நெகட்டிவ் ஆகிடும், இந்த பாசிட்டிவ் ஆகிடும். பட் இப்போ நான் சின்ஸ் ஐ எம் கன்சிடர் மை கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் கரெக்டாக இந்த பக்கம் தான் இருக்கணும், நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, அந்த பர்டிகுலர் டைமில் இப்போ வந்து என் பாத்தும் இப்படி இருக்குது, பாத் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகுது. அப்போ வந்து ப்ளஸ் வின்னு நான் எழுதிக்கலாம் அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் லா. ஓகே, அதுக்கப்புறமா நடுவில் வேறு எந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, ரெசிஸ்டரில் கரண்ட்டோட டேரெக்ஷன் இப்படி இருக்குது, அண்ட் நான் அசியூம் பண்ணியிருக்க பாத்தோட டேரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ சேம் பாத் இருக்குது, கரண்ட்டும் பாத்தும் ரெண்டும் சேமில் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கணும், ஆப்வியஸாக ஐ இன்ட்டு ஆர் பொட்டன்ஷியல் இருக்கும். வி ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலாவில் ரெசிஸ்டரில் கண்டிப்பாக ஐ இன்ட்டு ஆர் பொட்டன்ஷியல் இருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், வி ஈக்குவல் டு ஐஆர்னு எழுதிக்கலாமா? வி ஈக்குவல் டு ஐஆர் கடன் போகுது. ஓகே, பட் இந்த இடத்துல ஐ வந்து இந்த வியும் இந்த ஐயும் சேமா? கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக? ஏன்? பிகாஸ் இந்த ஐ வந்து டிபெண்ட் ஆகிருக்கு, இது கான்ஸ்டன்ட் கரண்ட் கிடையாது. ஓகே, அப்போ வியோட ஃபார்முலா இப்போ தான் நமக்கு தெரியும், எவ்வளோ கரண்ட் போகுது, வி நாட், எவ்வளோ வோல்டேஜ் போகுது, வி நாட் இன்ட்டு சைன் ஒமேகா டி. அது இங்கே எழுதியாச்சு, வி நாட் இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஓகே, டிவைடட் பை ஆர், ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகே, அப்போ எவ்வளோ கரண்ட் போகுது, கரண்ட் ஈக்குவல் டு வி நாட் இன்ட்டு சைன் ஒமேகா டி டிவைடட் பை ஆர். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், வி நாட் டிவைடட் பை ஆர் வந்து என்ன சொல்லலாம், நல்ல யோசிச்சு சொல்லுங்கள். வி நாட் டிவைடட் பை ஆரை வந்து ஐ நாட்னு சொல்லலாமா? வி நாட்னா பீக் வேல்யூ, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். நம்ம நேற்று தான் பார்த்தோம். ஓகே, வி நாட் பை ஆர்னு வந்துச்சுனாக்கா இது வந்து டோட்டல் வோல்டேஜ். ஓகே, மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். அப்போ வந்து ஆப்வியஸாக அது வந்து ஐ நாட், மேக்ஸிமம் கரண்ட்டை தான் டெபிக் பண்ணும். ஓகே, ஸோ கேன் வி ரைட் வி பை ஆர், அதாவது வி நாட் டிவைடட் பை ஆர் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், we can write it as I naught, V naught divided by R வந்து நம்ம I naught னு எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ வந்து என்ன போடலாம், நம்ம I equal to I naught sin omega t ன்னு போடலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. வோல்டேஜ் வந்து V naught sin omega t, I வந்து I naught sin omega t. ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்கா பார்க்குறதுக்கு, V equal to V naught sin omega t, I equal to I naught sin omega t. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சிமிலராக இருக்கா? ஓகே, அண்ட் இப்போ இன்னொரு புது கான்செப்ட் வரும். இன்றைக்கி வந்து 1-2 புது கான்செப்ட் பார்ப்பீங்க. ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னாக்கா, நல்லா கவனிங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னாக்கா, ஃபேஸ் ஆஃப் வி மைனஸ் ஃபேஸ் ஆஃப் ஐ. ஓகே, நான் வாட் இஸ் திஸ் ஃபேஸ்? ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லைடா, இந்த சைனுக்கு கூட எது இருக்கோ அது அப்படியே ஃபேஸ். ஓகே, சைன் கூட என்ன காம்பனண்ட் இருக்கோ அது அப்படியே சைன், அது அப்படியே ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சைன், காஸ், எதுவாக இருந்தாலும் சரி. இந்த சைன் இல்லை காஸ், இந்த இடத்துல சைன் இருக்குது, ஸோ சில இடத்துல காஸ்லாம் இருக்கும். ஓகே, அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன காம்பனண்ட் இருக்கோ அதை வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ விக்கும் ஐக்கும் நடுவில் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வந்துச்சு, ஃபேஸ் ஆஃப் வி மைனஸ் ஃபேஸ் ஆஃப் ஐ மாடலஸ் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 0ன்னு வருது. ஓகே, அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 வருதுன்னு என்ன அர்த்தம்னா, கரண்ட் இஸ் இன் சேம் ஃபேஸ் வித் பொட்டென்ஷியல். ஓகே, கரண்ட்டும் பொட்டென்ஷியலும் சேம் ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, எப்போல்லாம் கரண்ட் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ, ஓகே, எப்போல்லாம் கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அப்போ வோல்டேஜோட வேல்யூவும் மேக்ஸிமமாக இருக்கும். எப்போல்லாம் கரண்ட்டோட வேல்யூ மினிமமாக இருக்கோ அப்போ வோல்டேஜோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கும்.
ஓகே. ஸோ இதை வந்து உங்களுக்கு கிராஃபில் சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகே, இது வந்து சைனோட கிராஃப். இது இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி தான் வோல்டேஜோட கிராஃபும் இருக்கும். அதுவும் இதே மாதிரி எங்கெல்லாம் வந்து டாப்பில் இருக்கோ அங்கே டாப்பில் இருக்கும், எங்கெல்லாம் பாட்டமில் இருக்கோ அங்கே பாட்டம் இருக்கும், எங்கெல்லாம் டாப்பில் இருக்கோ அங்கே டாப் இருக்கும், எங்கெல்லாம் பாட்டம் இருக்கோ அங்கே பாட்டம் இருக்கும். இது ரெண்டுத்தையும் இப்போ ஓவர்லேப் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே ஒரே கர்வ் மாதிரி ட்ராவல் பண்ணும். ஓகே, ரெண்டுமே ஒரே கர்வ் மாதிரி ட்ராவல் பண்ணும் இந்த மாதிரி. ஓகே, இதுதான் வந்து சேம் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஒருவேளை ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைன் கர்வ் வந்து அந்த கரண்ட்டோட கர்வ் வந்து இப்படி போகும், வோல்டேஜோட கர்வ் வந்து இதை வந்து மேட்ச் பண்ணாது, இப்படி போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வேவ் ஆப்டிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் எப்படின்றது இன்னும் டெப்த்தாக சொல்லியிருப்பேன். ஓகே, இருந்தாலும் இந்த நாலேஜ் போதும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ ஃபேஸர் டயக்ராம்ட்டு ஒரு விஷயம் வரும். ஓகே, ஃபேஸர் டயக்ராமில் பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக புரியும். சரியா? கான்செப்ட் முடிஞ்சிடா? ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சு V = V0 sin omega t, I = I0 sin omega t. ஓகே, ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரெசிஸ்டர்னு எடுத்தோம்னா அதில் வந்து ரெண்டும் சேம் ஃபேஸில் இருக்கும், ரெண்டும் சேம் ஃபேஸில் போகும். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த என்னதுன்றதை ஃபேஸர் டயக்ராம் அண்ட் வேவ் டயக்ராம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஃபேஸர் டயக்ராம்னா என்னன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துப்போம், ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்துப்போம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துப்போம், ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த கர்வ் என்னன்னா V0. ஓகே, V0 வந்து நம்ம இப்படி போட்டுப்போம். சரியா? V0 வந்து இப்படி போகுது. V0 எந்த ஆங்கிளில் இருக்குது? ஒமேகா டி ஆங்கிளில் இருக்குது. V0 sin ஒமேகா டியில். ஸோ V0 வந்து இங்கே இருக்குது, ஒமேகா டி வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த ஆங்கிளை வந்து இப்படி மெஷர் பண்ணிப்போம், இந்த ஆங்கிளை வந்து இப்படி மெஷர் பண்ணிப்போம் நம்ம. சரியா? ஸோ V0 இங்கே இருக்குது, ஒமேகா டி இங்கே இருக்குது. சரியா? இப்போ ஓகே, இப்போ நான் இந்த V0 நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண என்ன வரும்? இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணனா என்ன எழுதணும்? இந்த இடத்துல ஒமேகா டி ஆங்கிள் இருக்குது, எனக்கு இதோட வர்டிக்கல் காம்பனன்ட் வேணும். அப்போ என்ன பண்ணும்? V0 sin ஒமேகா டின்னு போட்டால் எனக்கு இந்த காம்பனன்ட் கிடச்சிருச்சா? V0 sin ஒமேகா டி போட்டால் எனக்கு இந்த காம்பனன்ட் கிடச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து சில விஷயங்களை எழுதிக்கோங்க. ஓகே, லென்த் ஆஃப் திஸ் வில் கிவ் யூ த வோல்டேஜ், பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ஓகே, லென்த் ஆஃப் திஸ் வில் கிவ் யூ பீக் வேல்யூ. ஓகே, இந்த லென்த் வந்து நமக்கு பீக் வேல்யூ கொடுக்கும், லென்த் ஆஃப் த ஏரோ வந்து பீக் வேல்யூ கொடுக்கும். சரியா? அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் y ஆக்சஸ் வில் கிவ் யூ த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் எவ்வளோ, இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இருக்குன்னு தெரியும்னா நான் என்ன பண்ணி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் y ஆக்சஸில். அப்போ வந்து இங்கே வர வேல்யூ வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கொடுக்கும். ஓகே, லென்த் வந்து பீக் வேல்யூ கொடுக்குது அண்ட் நடுவில் இருக்கிறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கொடுக்குது. ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் தான் வந்து நமக்கு ஃபேஸ். ஓகே, இந்த ஆங்கிள் தான் வந்து எவ்வளோ ஃபேஸ்ன்னு சொல்கிறது. சரியா? கிளியர்? ஓகே, இப்போ உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தெரியும். V = கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ தான். V = I0 sin ஒமேகா டி, I மாற்றி சொல்கிறேன் பார். V = V0 sin ஒமேகா டி அண்ட் I = I0 sin ஒமேகா டி. இந்த ரெண்டு தெரியும் கரெக்டாக. இது ரெண்டுமே சேம் ஃபேஸில் இருக்குன்னு சொன்னோம் கரெக்டாக. அப்போ என்ன ஆகும்? ரெண்டுமே ஒரே ஃபேஸில் வரும் டயக்ராம். ஓகே, இது எந்த லைன் மேலே நீங்கள் V0 வரைஞ்சிங்களோ அந்த லைன் மேலேயே நீங்கள் I0 வரைவீங்க. ஓகே, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபேஸ், ஒரே ஆங்கிள், ஒமேகா டீன்ற ஆங்கிள். அப்போ ஒமேகா டீன்ற ஆங்கிளே நீங்கள் I0 V0 வருவீங்க. பட் I0 லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். I0 ஃபார்முலா என்ன? I0 ஃபார்முலா என்ன யோசிச்சு சொல்லுங்கள். I0 = V0 டிவைடட் பை R. V0 டிவைடட் பை R = I0. ஆமே ரைட்? அப்போ V0ன்ற வேல்யூவில் ஒரு குவான்டிட்டியை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குவான்டிட்டி கம்மியாகிடும் கரெக்டாக. அப்போ அதனால தான் I0 மேக்ஸிமம் வேல்யூ வந்து V0 கம்மியாக இருக்குது. V0 பீக் இங்கே இருக்குன்னா I0 பீக் இங்கே இருக்குது. புரிஞ்சா? ஸோ இதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து ஒரு ரெசிஸ்டர்னு எடுத்தோம்னா அதில் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஒரு ரெசிஸ்டர்னு எடுத்தோம்னாக்கா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் சேம் ஃபேஸில் இருக்கும். சரியா? கரண்ட் அண்ட் வோல்டேஜ் சேம் ஃபேஸில் இருக்கும். இதே நம்ம ஒரு வேவ் டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு V0 கர்வ் வரைகிறேன். ஓகே, V என்ன? V0 sin ஒமேகா டி கரெக்டாக. அட் டைம் t = 0 என்ன ஆகும்? sin 0 ஆகுது. அப்போ டைம் t = 0 எனக்கு V எவ்வளோ வருது? Vயோட வேல்யூ 0. சரியா? அப்போ வந்து நான் Vயை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வரைய. ஓகே, V எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் Tயோட வேல்யூ ஒன்று வச்சுட்டு போக எனக்கு சைன் கர்வ்ன்றனால எனக்கு இப்படி வரும் Vயோட கர்வ். ஓகே, ஸோ இப்போ நான் ஐயோட வேல்யூ ப்ளாட் பண்ணுறேன். ஐயோட ஈக்குவேஷன் என்ன? I = என்னது? I = I0 sin ஒமேகா டி. ஓகே, அதே மாதிரி when t = 0 ஐயும் வந்து 0 தான், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்? நான் ஐயை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் வந்து ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் வோல்டேஜோட. இப்போ தான் பார்த்தோம் நம்ம கரெக்டாக. ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து வோல்டேஜோட கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்? சேம் ஃபேஸை தான் ட்ராவல் பண்ணோம், பட் ஆனால் மேக்னிடியூட் வைஸு ஐக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஐயோட கர்வ் வந்து இப்படி இருக்கும், வோல்டேஜோட கொஞ்சம் குட்டி கர்வாக இருக்கும். புரிஞ்சா?
ஏன் கம்மியாகுது? ஏன்னா V0 டிவைடட் பை ஆர்னு போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஐக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் I0 வந்து என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. I0ஓட வேல்யூ வந்து V0ஓட கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் ஃபேஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இது 0வாக இருக்கும்போது வியும் 0, கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்போது வியும் மேக்ஸிமம், திருப்பி 0வாக இருக்கிறப்ப வியும் 0, திருப்பி மினிமமாக இருக்கப்போ வியும் மினிமம். ஓகே, ஸோ ஃபேஸ் வந்து சேமாக இருக்குது. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபேஸ் கர்வ் அண்ட் வேவ் கர்வ். ஓகே, ஒன்றும் இல்லைடா, கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு ரெசிஸ்டன் எடுத்தால் V = V0 sin ωt, I = I0 sin ωt, ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபேஸில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப கிளியரில்? சூப்பரில். அடுத்து போகலாமா? அடுத்த கான்செப்ட் போகலாமா? ஓகே, ஸோ அடுத்து ஒரு இண்டக்டர். ஓகே, இண்டக்டரில் எடுத்துட்டோம்னாக்கா, ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த இடத்துல வந்து டாபிக் போட்டுக்கோங்க. டாபிக் பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட். ஓகே, டாபிக் எழுத மறந்துட்டேன். டாபிக் எழுதிக்கோங்க, பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட். ஓகே, டாபிக் எழுதிக்கோ. இது ஒரு புது டாபிக், ரெசிஸ்டிவிட்டி டாபிக் ஓவர். இப்போ இண்டக்டிவ் பார்க்க போகிறோம். ஓகே, இண்டக்டரோட டயக்ராம் ஃபஸ்ட்டு வரையும். இண்டக்டரோட டயக்ராம் ஞாபகம் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும்? ஒரு இண்டக்டர் இங்கே இருக்குது. ஓகே, இண்டக்டரோட சிம்பிள் இதானே. இந்த இடத்துல இண்டக்டர், இதோட இண்டக்டன்ஸ் வந்து L இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஏசி சர்க்கியூட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், இண்டக்டரில் ஏசி சர்க்கியூட் எடுத்தால் V = V0 sin ωt, இது மாற போகிறதில்ல. ஓகே, ஒரு ஏசி கரண்ட்டுன்னு எடுத்தோம்னாலே இனிஷியலாக வோல்டேஜ் வந்து V = V0 sin ωt தான் இருக்கும். அதில் மாற போகிறது கிடையாது. ஓகே, மீதி எல்லாமே தெரியும். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் நம்ம எடுக்கிறனால இந்த இடத்துல டேரெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஐ கரண்ட் போகுது ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில். ஓகே, அப்படி இந்த இடத்துல ஐ கரண்ட் போகுதுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு இண்டக்டரை நம்ம ஒரு பேட்டரி மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இதை பற்றி நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து EMI சாப்டரில் சொல்லி கொடுத்தேன். ஒரு இண்டக்டரோட வேலை என்ன ஆக்சுவலாக? ஒரு இண்டக்டரோட வேலை இஸ் டு அப்போஸ் கரண்ட். ஓகே, கரண்ட்டோட நேச்சரை அப்போஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல நான் இனிஷியலாக 0 கரண்ட் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அதிகமாகுது. அப்போ இண்டக்டர் என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் அதிகமாக்க விடாமல் கம்மி பண்ணணும். ஓகே, அப்போ இந்த இண்டக்டர் வந்து ஒரு பேட்டரியை உருமாறிடும். இந்த பேட்டரியை உருமாறிட்டு இதோட ப்ளஸ் டெர்மினல் இப்படி இருக்குமா இல்லை வந்து இப்படி இருக்குமா அதை பார்க்கணும். ஓகே, ஸோ சின்ஸ் நமக்கு இந்த பக்கம் கரண்ட் வருது. ஓகே, இந்த கரண்ட் ஆப்போஸ் பண்ணணும், ஏன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இண்டக்டர் வந்து ஒரு பேட்டரியாக மாறிடும். அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகும். ஓகே, இப்படி இருக்கும், பாசிட்டிவ் இந்த பக்கம் இருக்கும், நெகட்டிவ் இந்த பக்கம். ஏன் இப்படி இருக்குன்னா அப்போ தான் இந்த பக்கம் வந்து இதால் கரண்ட்டை வந்து கொடுக்க முடியும். இந்த பக்கம் வந்து கரண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட்டும் அப்போஸ் ஆகுது. அப்போ இந்த இண்டக்டரோட வேலை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஓகே, அண்ட் இண்டக்டரில் வந்து EMF எப்படி கண்டுபிடிப்பீங்க? EMF = L × di/dt. கரெக்டாக இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இதுதான் வந்து சர்க்கியூட். ஓகே, இந்த சர்க்கியூட் புரிஞ்சா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் ஒரு வேளை நான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணுறேன். என் பாத் வந்து நான் இப்படி அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டரியாக பார்த்தோம்னா, இந்த ஏசி சோர்ஸை வந்து ஒரு பேட்டரியாக பார்த்தோன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸு. ஓகே, என் பாத் வந்து இப்படி போகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ், அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது என் பாத். அப்போ என்ன ஆச்சு? இன்க்ரீஸ் ஆகுது, V வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து நான் கிர்ச்சாஃப்ஸில் எழுதும்போது V வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஓகே, இந்த இடத்துல V எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேறு எந்த சோர்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகுதுல்ல, இதோட பாசிட்டிவ் வந்து எப்படி இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, நெகட்டிவ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ என் பாத் வந்து எப்படி இருக்குது? என் பாத் வந்து இப்படி ட்ராவல் பண்ணுது. ஓகே, அண்ட் என் பேட்டரியில் எப்படி இறங்குது? ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகிறேன். ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போனால் என்ன வரும்? மைனஸ் வின்னு எடுப்போம். ஓகே, கரெக்டாக? ஸோ மைனஸ் V, இந்த இண்டக்டரோட வோல்டேஜ் எவ்வளோன்னா மைனஸ் ன்னு எடுக்கிறோம். சரியா? வேறு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ = 0. ஓகே, இந்த EMFோட வேல்யூ வந்து இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். L × di/dt நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். L × di/dt சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது, = 0 வருது. ஓகே, இப்போ இதை ஒன்று ஃபர்தராக சால்வ் பண்ணுறேன். V = L × di/dt போடலாம். கரெக்டாக? V = L × di/dt. ஸோ di என்னென்னு போட்டுக்கலாம். நான் di = V/L × dt போடலாமா? சூப்பர், போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு DI கரண்ட் வேணும், டோட்டல் கரண்ட் வேணும். கரெக்டாக? டோட்டல் கரண்ட் வேணால் நான் என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கேயும் இன்டெக்ரேஷன், இங்கேயும் இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ அப்ளை பண்ணாக்கா இன்டெக்ரேஷன், அதுக்கு முன்னாடி இந்த வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். V என்னது இந்த இடத்துல V0 sin ωt நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும்? இன்டெகிரேட்டிங் DI we get I. ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல வந்து நமக்கு V0 கான்ஸ்டன்ட் அண்ட் எல்லும் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? V0 அண்ட் L கான்ஸ்டன்ட். எல்லாம் என்னது யோசிச்சு சொல்லுங்கள். V/Rன்னு என்ன சொல்லுவோம்? ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ V/Lனா என்ன சொல்லுவோம்? இண்டக்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? கோஷன்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் தான் நம்ம Lன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ V0 / L இங்கே கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துட்டோம். கரெக்டாக? மீதி என்ன இருக்குது? இன்டெகிரேட்டிங் sin ωt dtன்னு இருக்குது.
sin ஒமேகா டி டிடி இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் மைனஸ் காஸ் ஒமேகா டி சென்ஸ் ஒமேகாவும் இருக்கனால அந்த ஒமேகாவை கீழே எழுதிப்போம் டிவைடட் பை ஒமேகான்னு எழுதிப்போம் சரியா. ஸோ அதை காசை இன்டெகிரேட் பண்ணி இப்படி எழுதிட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுறேன். நான் ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணுறேன், I equal to minus V0 divided by omega L into cos omega t போட்டுக்கலாமா. ஓகே I equal to V0 divided by omega L into cos omega t. இப்போ கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும், யோசிங்க. உங்களுக்கு V equal to V0 sin omega t தெரிஞ்சிச்சு கரெக்டாக. அதே மாதிரி I equal to I0 sin omega tன்னு தெரியும். ஓகே இப்போ இந்த கேஸில் வந்து V equal to V0 sin omega t தெரியுது. இப்போ நீங்கள் I கண்டுபிடிக்கிறீங்க. I equal to அப்போ டெஃபினட்டாக I0 இன்ட்டு ஒரு குவான்டிட்டியாக தானே இருக்கணும். என்ன குவான்டிட்டி இங்கே காஸ் ஒமேகா டியாக இருக்கணும் கரெக்டாக. இந்த ஈக்குவேஷன் மாதிரியே தான் இந்த ஈக்குவேஷன் வரணும் சரியா. ஸோ சும்மா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் I0. ஓகே கண்ணை மூடிக்கோங்க, எதுவுமே இல்லை, ரொம்ப யோசிக்காதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இதை இப்போ கண்ணை மூடிட்டு நான் I0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் என்ன ஆகுது, I equal to மைனஸ் I0 காஸ் ஒமேகா டின்னு மாறுதா. ஓகே யா எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கனால இப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ கண்ணை மூடிட்டு பண்ணதை நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்குறோம் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், I equal to மைனஸ் I0 காஸ் ஒமேகா டின்னு எழுதிக்கிட்டேன். சும்மா எனக்கு தோணுச்சுன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே ஏன் இப்படி எழுதுனேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும் சரியா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் படி I0க்கு என்ன வேல்யூ, I0 equal to V0 divided by omega L கரெக்டாக. அதான் இங்கே இருக்குது V0 divided by omega L கரெக்டாக. இந்த V0 divided by omega Lக்கு பதிலாக நான் I0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே சிம்பிளி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஏன்னா எனக்கு என்ன தெரியும், I equal to V by Rன்னு தெரியும் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல வந்து I equal to V by Rன்னு இருந்தாக்கா எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறேன், அப்போ இது வோல்டேஜ் கிடச்சிருச்சு. அப்போ கீழே இருக்க இந்த டேர்ம் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கலாம்ல. கீழே இருக்க இந்த டேர்ம் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஐ எம் அசியூமிங் இட் இஸ் லைக் அ ரெசிஸ்டன்ஸ். ஓகே அந்த நீங்கள் அசியூம் பண்ணதும் கரெக்டு தான். இது என்ன சொல்லணும்னா, இந்த ஒமேகா இன்ட்டு எல்ல வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன சொல்லணும்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே இண்டக்டிவ் ரியாக்டன்ட். நார்மலாக ஒரு ஆர் மட்டும் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஆருக்கு பதிலாக வேறு ஒரு குவான்டிட்டி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது ஒமேகா இன்ட்டு எல். இந்த ஒமேகா இன்ட்டு எல்ல சென்ஸ் இந்த இடத்துல எல் இருக்கிறதுனால இண்டக்டிவ். ஓகே இண்டக்டிவ் ரியாக்டன்ட். ஓகே அப்படி சொல்லிக்கலாம், ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணும். ஓகே இப்போ பாருங்கள் V0 டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள் V0 டிவைடட் பை இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் ஆறுன்றதை ஒரு இதுவாக பார்த்தீங்க கரெக்டாக, ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க. அதே மாதிரி வேறு ஃபார்மில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது பிகாஸ் ஆஃப் த இண்டக்டன்ஸ் கரெக்டாக. அதை வந்து இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே இல்லாட்டி வந்து நீங்கள் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம் சரியா. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ இதை V0 by Rன்னு வச்சா நான் என்ன போட்டுக்கலாம், I0 போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன், XLன்னு சொல்கிறேன். ஓகே கோஷன்ட் ஆஃப் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன், XLனா இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சா. இதோட யூனிட் என்ன இருக்கும், ஆப்வியஸாக ஹோம்னு இருக்கும். ஓகே இது ஒரு வேளை ஹோமாக இருந்தால் தான் மேலே வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜ் பர் ஹோம் வந்து கரண்ட்டும் வரும் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவை. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே இது ஒரு ரொம்ப I0 equal to V0 divided by XL where XL equal to omega into L. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், we need to compare V and I. ஓகே V and I என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல Vக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்க, Iக்கும் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்க. V equal to V0 sin omega t, I equal to minus I0 into cos omega t. ஓகே நீங்கள் இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணணும் இப்போ. ஓகே பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல இது சைனாக இருக்குது, இது காசாக இருக்குது. ஓகே ஒருவேளை நான் இந்த காசை ஏதோ ஒரு விதத்தில் நான் சைனாக எழுதிட்டேனாக்கா அப்போ எனக்கு கம்பேர் பண்ணுறது ஈஸியாகிடும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அந்த மாதிரி தான் இப்போ இறங்குறேன். ஓகே கம்பேர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், I equal to minus I0 cos omega t-யை can I write it as I0, can I write it as sin pi by 2 minus theta. நல்லா யோசிங்க. இப்போ எனக்கு காஸ் ஒமேகா டி இருக்குடா சரியா. இப்போ காஸ் ஒமேகா டி கொடுத்துருங்க, காஸ் தீட்டா இருக்குது. காஸ் தீட்டாவை நான் ரெண்டு விதமாக கொண்டு வரலாம். ஒன்று சைன் 90 மைனஸ் தீட்டா, இன்னொன்று சைன் 90 ப்ளஸ் தீட்டா கரெக்டாக. நான் அதில் வந்து சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதிட்டேன். சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் என்னது, காஸ் ஒமேகா டி கரெக்டாக, காஸ் ஒமேகா டி. ஏன் நான் சைன் 90 ப்ளஸ் தீட்டா ஏன் எடுக்கலாம்னா அப்படின்னாக்கா, நல்லா வெயிட் பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் சரியா. ஸோ இப்போ நான் சைன் 90 மைனஸ் ஒமேகா டியும் எடுத்திருக்கேன் சரியா. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, மைனஸ் சைன் தீட்டாவை வந்து நம்ம சைன்
மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம் சரியா. ஸோ அந்த மைனஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடுது, I ஈக்குவல் டு I0, இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சு. ஸோ ஒமேகா டி மைனஸ் π/2, ஒமேகா டி மைனஸ் π/2. இப்போ பாருங்களேன், இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு, V ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி. இந்த ஈக்குவேஷன் என்ன, I ஈக்குவல் டு I0 சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. எஸ், இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணிடலாம் கரெக்டாக. இப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் டயக்ராம் அண்ட் வேவ் டயக்ராம்லாம் இப்போ போடலாம் சரியா. ஸோ இதை பற்றி இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஏன் நான் ப்ளஸ் எடுக்கல, π/2 ப்ளஸ் ஒமேகா டி எடுக்கலனாக்கா, ஏன்னா அதுவும் வந்து காஸ் ஒமேகா டி தான் கொடுக்க போகுது. ஏன் அது எடுக்கலனாக்கா, வெளியே என்ன இருக்குது, இந்த மைனஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இதை ஒரு வேளை ப்ளஸ்ன்னு வச்சு எடுத்திங்கன்னா, நீங்கள் இந்த மைனஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணப்போ இந்த ஒமேகா டி வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகே, ஒமேகா டி எப்போவுமே நெகட்டிவாக மாற்ற விடக்கூடாது நம்ம சரி. அது ஒரு பேசிக் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒமேகா டி வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்றனால நம்ம என்ன பண்ணிட்டோம், π/2 மைனஸ் ஒமேகா டின்னு எடுத்துக்கும். ஒருவேளை இங்கே π/2 ப்ளஸ் ஒமேகா டி எடுத்தால் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த ஒமேகா டி வந்து நெகட்டிவ் வேல்யூவை வாங்கிடும். ஓகே, விச் இஸ் நாட் டிசைரபிள். ஓகே, ஒமேகா டி எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், π/2 மைனஸ் ஒமேகா டின்னு எடுத்தோம். ஓகே, அவ்வளோதான்டா, முடிஞ்சு, இவ்வளோ தான் முடிஞ்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். V ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, கம்பேர் பண்ணாக்கா இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. ஓகே, அதான் V0ம் I0ம் கான்ஸ்டன்ட். ஓகே, சைன் π/2 மைனஸ் ஒமேகா இருக்குது, ஐ மீன் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 இருக்குது. பட் அதில் வந்து சைன் ஒமேகா டி மட்டும் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தில் யார் லேக் ஆகுறா, வோல்டேஜ் வந்து ஒமேகா டி மட்டும் இருக்குது. பட் கரண்ட் வந்து ஒமேகா டி மைனஸ் π/2 இருக்குது. அப்போ வோல்டேஜ் லேக் ஆகுதா, ஒமேகா கரண்ட் லேக் ஆகுதுன்னா வோல்டேஜ் லேக் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு இண்டக்டர்னு எடுத்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஒரு இண்டக்டர்னு எடுத்தோம்னா கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் பொட்டென்ஷியல் எவ்வளோ, 90 டிகிரியில். ஓகே, ஒரு இண்டக்டர்னு எடுத்தோம்னா கரண்ட் வந்து பொட்டென்ஷியலை விட 90 டிகிரி கம்மியாக இருக்கும். ஓகே, ஒமேகா டியில் 90யை மைனஸ் பண்ணிட்டோம். அங்கே வந்து ஜஸ்ட் சைன் ஒமேகா டி மட்டும் இருந்துச்சு, இங்கே வந்து சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 இருக்குது. அதாவது ஒமேகா டியில் மைனஸ் 90 டிகிரி பண்ணோம்னாக்கா கரண்ட் வருது. ஓகே, அப்போ வந்து கரண்ட் இஸ் லேக்கிங் பிஹைண்ட் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ இண்டக்டரோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் இந்த இதை ரிலேட் பண்ணலாம். ஓகே, இண்டக்டர் என்ன பண்ணும், வோல்டேஜை ஃபஸ்ட்டு போக விட்டுரும். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுது. அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லேக் ஆகுது. வோல்டேஜ் முதல்ல போயிடுது, கரண்ட் வந்து பின்னாடி வந்துடுது. ஓகே, அந்த கான்செப்ட் இங்கேயும் ப்ரூவ் ஆகுது. ஓகே, ஸோ கரண்ட் இஸ் லேக்கிங் பிஹைண்ட் பொட்டென்ஷியல் பை 90 டிகிரி. சரியா, ஒன்றும் இல்லை, கவலையப்படாதீங்க, ஜஸ்ட் கவனிச்சு வாங்க, லாஸ்ட்டில் எல்லாமே புரிஞ்சிடும். சரியா, ஸோ இதுக்கு ஃபேஸர் டயக்ராம் போடுறேன் நான். ஓகே, ஃபேஸர் டயக்ராம் எப்படி, எனக்கு என்னது, V ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி தெரியும், I ஈக்குவல் டு I0 சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. ஏன் இப்படி எழுதுறோம், ஏன்னா நம்ம இண்டக்டரை பற்றி பார்க்குறோம். இண்டக்டரில் வோல்டேஜோட கரண்ட் கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ ஒமேகா டியில் மைனஸ் π/2 பண்ணணும், 90 டிகிரி. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், V0க்கு நான் வந்து வரைஞ்சிடுறேன். V0க்கு வந்து இப்படி போட்டேன்னா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ, பீக் வேல்யூ V0 இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் இதோட லைன் வந்து இங்கே இருக்குது. இப்போ கரண்ட் வந்து வரையணும். ஓகே, ஒமேகா டி ஆங்கிள் எப்படி இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. இப்படி சாரி, ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம பாசிட்டிவ் ஆங்கிள் எப்போ மெஷர் பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகே, ஸோ இது வந்து ஒமேகா டி ஆங்கிளில் வந்து இப்படி இருக்குது V0. இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் வரையணும், I0 வரையணும். பட் I0 எப்படி இருக்குது, சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. அதாவது ஒமேகா டியில் நான் 90 டிகிரியை மைனஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், இதோட கரண்ட்டோட டைரக்ஷன் கிடைக்கும். ஒமேகா டி இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து ஒமேகா டி ப்ளஸ் ஒமேகா டி. ப்ளஸ் ஒமேகா டியில் மைனஸ் ஒமேகா டி ஆங்கிள் வேணும். மைனஸ் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவோம், கிளாக் வைஸ் மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒமேகா டி போயிட்டேன். ஓகே, கிளாக் வைஸ் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து மைனஸ் ஒமேகா டி, அதாவது மைனஸ் 90 டிகிரி கீழே வந்துட்டேன். 90 டிகிரி வந்து இந்த சைடில் மெஷர் பண்ணிவிட்டேன். இப்படி வரைஞ்சேன்னா இது என்னோட I0. ஓகே, ஸோ V0 இங்கே இருக்குது, I0 இங்கே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா தெரியுது, V0 விட 90 டிகிரி பின்னாடி இருக்குது I0. ஓகே, V0 வந்து இங்கே இருக்குது, ஒமேகா டியில் இருக்குது. I0க்கு ஒமேகா டி வரணும்னா என்ன பண்ணணும், 90 டிகிரி நீங்கள் திருப்பி இதை ரொட்டேட் பண்ணால் தான் I0 வரும். சரியா, அப்போ யார் லேக் ஆகுறா, கரண்ட் லேக் ஆகுது. கரண்ட் இஸ் லேக்கிங் பிஹைண்ட் வோல்டேஜ் பை 90 டிகிரி. சரியா, ஸோ இன் ஜென்ரல் இப்படி இதை வந்து ஆக்சுவல் ஃபார்மு, இதை சிம்பிளிஃபைடாக போடணும்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், கரண்ட்டோட டைரக்ஷன் இங்கே போட்டுக்கணும். ஓகே, வோல்டேஜோட டைரக்ஷன் பர்பண்டிகுலராக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை பார்த்தா தெரியுது, வோல்டேஜ் ஃபஸ்ட்டு போகுது, கரண்ட் வந்து பின்னாடி வருது. வோல்டேஜும் கரண்ட்டும் 90 டிகிரி லேக் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஃபேஸர் டயக்ராம். இப்போ வந்து வேவ் டயக்ராம் பாருங்கள். வேவ் டயக்ராம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சரியா, ஸோ இப்படி வச்சுக்கிறேன், ஸோ தட் ரெண்டுமே நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு ரெண்டும் புரியுற மாதிரி வச்சுக்கிறேன். சரி, V ஈக்குவல் டு V0 sin ஒமேகா டி, I0 ஈக்குவல் டு
sin ஒமேகா டி மைனஸ் π/2 சரியா. இப்போ வந்து நான் வேவ் டயக்ராம் வரைய போகிறேன் சரியா. நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. வேவ் டயக்ராம் கொஞ்சம் குழம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வீக்கு வரைய போகிறேன். ஓகே, வோல்டேஜ்க்கு ஃபஸ்ட்டு வேவ் வரைய போகிறேன். ஓகே, இப்போ V0 ஈக்குவல் டு V0 sin ஒமேகா டி தான் என்னோடய வோல்டேஜோட ஈக்குவேஷன். ஓகே, இல்லை டைம் t ஈக்குவல் டு 0 எனக்கு V எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா sin 0 0, Vயும் 0 ஆகுது. ஓகே, ஸோ அட் டைம் t ஈக்குவல் டு 0 இதுதான் என்னோடய டைமு. ஓகே, வெயிட் அ மினிட், நீங்கள் கொஞ்சம் புது ஆப் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம், ஸோ டைம் இங்கே இருக்குது, வோல்டேஜ் இங்கே இருக்குது கரெக்டாக. அட் டைம் t ஈக்குவல் டு 0, டைம் t ஈக்குவல் டு 0 இங்கே இருக்குது, என்னோட வோல்டேஜும் 0, ஸோ இங்கே இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி இது சைன் கிராஃபாக, அப்போ இதோட ஆரிஜின் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை இப்படியே வந்து நான் வரைஞ்சிக்கிட்டே போகலாம். ஒமேகாவோட வேல்யூ வந்து இப்படி வந்துட்டுருக்கு கரெக்டாக. கரெக்ட். ஸோ வேணால் நீங்கள் இன்னும் கூட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம். t ஈக்குவல் டு π/2 திருப்பி 0 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பையில் திருப்பி 0 வந்துடும். அதே மாதிரி வந்து π/4 வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், π/4 மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். நீங்கள் அப்படி வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். இன் ஜென்ரல் t ஈக்குவல் டு 0, v ஈக்குவல் டு 0, இது சைன்ன்றா எனக்கு கிராஃப் நல்லா தெரியுன்றா இப்படி வரைஞ்சிட்டேன். இது வந்து v கிடச்சிருச்சு. ஓகே, வியோட கிராஃப் வரைஞ்சிட்டோம். இப்போ ஐயோட கிராஃப் வரையணும். ஓகே, ஐயில் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், t ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த இதுவில் இந்த ஈக்குவேஷனில் அட் டைம் t ஈக்குவல் டு 0 என்ன ஆகுது, டைம் t ஈக்குவல் டு 0 சைன் ஈக்குவல் டு மைனஸ் π/2, அதாவது சைன் மைனஸ் π/2ன்னு வருது. ஓகே, சைன் மைனஸ் π/2 இஸ் நத்திங் பட் -1. ஓகே, சைன் மைனஸ் π/2 இஸ் நத்திங் பட் -1. அப்போ என்ன, சைன் மைனஸ் π/2க்கு வந்து -1 போட்டால் i ஈக்குவல் டு மைனஸ் sin0ன்னு வருதா. ஓகே, அப்போ என்னது, அட் டைம் t ஈக்குவல் டு 0 ஐயோட வேல்யூ என்ன, -sin0. அதாவது அட் டைம் t ஈக்குவல் டு 0 i வந்து மேக்ஸிமம் வேல்யூ, i0 வந்து நெகட்டிவில் -sin0 கீழே வந்துடுது. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ -sin0 இங்கே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அட் டைம் t ஈக்குவல் டு பைன்னு போட்டோம்னா ப்ளஸ் வரும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கடா. இந்த இடத்துல வந்து டைம் t ஈக்குவல் டு 0 போடுறேன். ஓகே, டைம் t ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ என்ன ஆச்சு, எனக்கு இது வந்து மைனஸ் π/2ன்னு வந்துடுச்சு. சைன் ஆஃப் மைனஸ் π/2 வந்து -1. ஓகே, அதுவே இந்த இடத்துல t ஈக்குவல் டு பைன்னு போட்டால் என்ன ஆகும், +1ன்னு வரும். ஓகே, இந்த இடத்துல t ஈக்குவல் டு 1ன்னு போட்டோன்னா +1 வரும். எப்படி வரும், ஒமேகா வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஒமேகா ஈக்குவல் டு என்னது, ஒமேகா ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துருக்கேன், என்னது யோசிச்சு சொல்லுங்கள். 2π/tன்னு சொல்லலாமா, ஒமேகா ஈக்குவல் டு 2π/tன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒமேகா 2π/t போட்டாக்கா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம். சரியா, அதெல்லாம் மறந்துடுங்க. ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. சரியா, நான் சொல்கிற மட்டும் கேளுங்க. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணாலும் நீங்கள் அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மட்டும் கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிச்சு -sin0. ஸோ -sin0 கிடச்சா இப்போ சைன் இருக்கா, சைனோட கர்வ் என்ன ஆகும், இப்படி போகும்னு தெரியும். ஓகே, இது இப்படி வரதுக்கு என்ன காரணம்னாக்கா, நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் ஐ வந்து மேக்ஸிமமாக இருக்குமோ அங்கெல்லாம் i0 வந்து கம்மியாகிடும். ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து வியோட வேல்யூ 0வாக இருந்துச்சு, பட் i வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு கரெக்டாக. v 0வாக இருந்துச்சுன்னா i மேக்ஸிமம் ஆகிடுது. ஓகே, அப்போது இந்த இடத்துல i 0வாக இருக்குது, அதனால் v மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் ப்ளாட் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து v வந்து 0வாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், i வந்து மேக்ஸிமமாக இருக்கும் பாசிட்டிவ் சைடில். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு v 0வாக இருக்கப்போ எனக்கு வந்து i வந்து நெகட்டிவ் சைடில் மேக்ஸிமமாக இருந்துச்சு. v வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, மேக்ஸிமமாக இருக்கப்போ எனக்கு வந்து i வந்து 0 ஆகிடும் கரெக்டாக. ஸோ வந்து நான் கலரை மாற்றிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். see here, மேக்ஸிமம் வேல்யூ நான் ப்ளூவில் சொல்கிறேன். ஓகே, v வந்து 0வாக இருக்கப்போ என் கரண்ட் வந்து இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி v எங்கே 0 ஆச்சு, அப்படியே v ஏறிக்கிட்டே வருது. v வந்து திருப்பி இங்கே 0 ஆச்சா, இந்த இடத்துல 0 ஆகும்போது திருப்பி இந்த இடத்துல எனக்கு i வந்து மேக்ஸிமமாக இருக்குது. திருப்பி v எங்கே 0வாக இருக்குது, v வந்து இங்கே 0வாக இருக்குது. இங்கே 0வாக இருக்கப்போ என் கரண்ட் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமமாக இருக்கணும் கரெக்டாக. ஐம் ரைட். ஸோ கரண்ட் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குது, கீழே மேலே இங்கே இருக்குது மேக்ஸிமமாக. அதே மாதிரி திருப்பி v இங்கே 0வாக இருக்குது, அப்போ என் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இங்கே இருக்கும். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்லா ப்ளாட்டையும் நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன். இங்கேருந்து மேக்ஸிமம் வேல்யூ இப்படி வரும், அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இங்கே வரும், அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் வேல்யூலாம் கனெக்ட் பண்ணனா எனக்கு இப்படி வருது கிராஃப். ஓகே, ஸோ சிம்பிளாக ஃபேஸ் கிராஃப், வேவ் கிராஃப் இப்படி தான் வரையணும். சரியா, ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியுது, சைன் வந்து என்ன ஆகிடுச்சு, வோல்டேஜ் வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. எதுக்கு முன்னாடி, நம்மளோட கரண்ட்டுக்கு முன்னாடி வோல்டேஜ் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஃபேஸ் டயக்ராம் பார்த்தாலே தெரியுது, கரண்ட்டுக்கு முன்னாடி வோல்டேஜ் போய்கிட்டு இருக்குது கரெக்டாக. எப்படி, இந்த இடத்துல பாருங்கள் 0ல் இருக்குது, பட் ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகிடுச்சு, மைனஸில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குது வோல்டேஜ், ஆனால் கரண்ட் எப்படி இருக்குது, 0வாக இருக்குது. இந்த இடத்துல அகைன் வோல்டேஜ் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுச்சு, வோல்டேஜ் முன்னாடி போயிடுச்சு, வோல்டேஜ் வந்து நெகட்டிவ்லேயே மேக்ஸிமம் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தாக்கா நமக்கு நல்லாவே தெரியுது, கரண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, லேக் ஆகுது வோல்டேஜில்.
ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட் தான், நீங்கள் வந்து பயப்படாதீங்க. சம்மு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் படிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படி இது ரெண்டும் லேக் ஆகுதுன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் டயக்ராம் அண்ட் வேவ் டயக்ராம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த லேக் புரிஞ்சுன்னா நியூமெரிக்கல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ண்ணா. ஓகே, ஸோ மேபி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டல் ஆகிடுச்சுல, இப்போ நியூமெரிக்கல் போடலாமா? நியூமெரிக்கல் போட்டால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் பாருங்கள். See here, நான் இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டேன். ஓகே, ஐ ஆம் கிவிங் யூ அ சர்க்யூட் ஹியர். ஓகே, இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணிட்டேன், ஒரு இண்டக்டர் வச்சுட்டேன். இண்டக்டரோட எல் வந்து 2H. ஓகே, கோஷன் ஆஃப் இண்டக்டன்ஸ் வந்து 2H 2 ஹென்ரி. ஓகே, அண்ட் இந்த சோர்ஸோட வோல்டேஜ் எவ்வளோனாக்கா, இந்த சோர்ஸோட வோல்டேஜ் வந்து 10. ஓகே, இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா வோல்டேஜ் வந்து எப்படி கொடுக்கணும், V = 10 sin ωt + 13 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வோல்டேஜ் வந்து நான் வெறுமனே 10 வோல்ட்டோ இல்லை 5 வோல்ட்டோன்னு கொடுக்க முடியாது. ஓகே, பிகாஸ் இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்குன்னா V = 10 sin 10t + 13 கொடுத்துறேன். இப்படி பார்த்தா பயப்படாதீங்க. ஓகே, இப்படி பார்த்தா பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வந்து இங்கே இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வந்து நான் சால்வ் பண்ணும்போது ωtன்னு மட்டும் சொன்னேன். இந்த இடத்துல ωt ப்ளஸ் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ வருது, அதை 5ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 10t + 13 வருது. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட். இதான் உங்கள் கொஸ்டின். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க போர்டு எக்ஸாமில். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட் வாஷஸ் டைம் வர்சஸ் டைம். ஓகே, ஸோ கரண்ட்டோட ஈக்குவேஷன் வர்சஸ் டைம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் கொஸ்டின் போடுங்க. டைம் பாஸ் கொஸ்டின் என்னன்னாக்கா, ஃபைண்ட் ஆல்சோ கால்குலேட் த IRMS வேல்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் IRMSோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணி பார்ப்போமா எப்படி வருதுன்ட்டு. சரிடா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சர்க்யூட்டை பார்க்கணும். சர்க்யூட்டில் என்ன இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது. இண்டக்டன்ஸில் என்ன தெரியும் உங்களுக்கு, கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் வோல்டேஜ்னு தெரியும். ஆம் ஐ ரைட் ஆர் ராங்? இண்டக்டன்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் வோல்டேஜ்னு தெரியும். ஸோ எனக்கு வோல்டேஜோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்னது, 10 sin 10t + 13 தெரியும். ஓகே, அண்ட் கரண்ட்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், கரண்ட் லேக்ஸ் V/90 டிகிரின்னு தெரியும். அப்போ நான் கரண்ட்டோட ஈக்குவேஷன் டேரெக்டாக போடலாமா, 10 sin, இது உள்ளே இருக்க வேல்யூ ஃபுல்லாத்தையும் இங்கே எழுதிக்கிறேன், 10t + 30 - 90 போடுறேன். ஓகே, ωt - 90. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்கள். சி வோல்டேஜ் கரண்ட். ஓகே, வோல்டேஜ் ωt இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ωt - 1 இருக்கணும். ஓகே, ωt வோல்டேஜ் இருந்துச்சுன்னா ωt - 1 இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து ωt + 5 இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ωt + 5 இருந்துச்சுனாக்கா கரண்ட் வந்து எப்படி இருக்கும், ωt + 5 - π/2 வரும். சரி, அந்த கேஸ் தான் இங்கே இருக்குது. அப்போ வந்து இதோட ஈக்குவேஷன் போடுறது எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ஜஸ்ட் அந்த பேசிக் ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். I = என்னது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக I = I0 sin ωt ப்ளஸ் இதான் ωt கரெக்டாக. அக்கார்டிங் டு திஸ் கொஷின் ωt = இது. இந்த ωtயில் -90 பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும், முடிஞ்சு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து V = V0 sin ωt + 5ன்ற ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ ωt + 5 = இது. இந்த ஃபுல் வேல்யூவில் நம்ம 90 டிகிரி மைனஸ் பண்ணணும், ஏன்னா வந்து இது இண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்கனால. ஓகே, புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் I கிடச்சிருச்சா? இப்போ IRMS கண்டுபிடிக்கணும். ஓகே, IRMSோட வேல்யூ என்னது, IRMSோட வேல்யூ ஜஸ்ட் நவ் சொல்லி கொடுத்தேன். IRMS = I0 / √2. இதுதான் IRMSோட வேல்யூ. அப்போ எனக்கு I0க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல I0க்கு என்ன வேல்யூ வரும், I0ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக பண்ணலை, ஜஸ்ட் இதோட ஸ்கெலிட்டன் எழுதியிருக்கோம். இப்போ இந்த I0 கண்டுபிடிச்சி அந்த I0 இங்கே சப்ஸ்டிட் பண்ணதான் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மாறும். ஓகே, I0 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்தேன். இந்த டெரிவேஷன் பார்க்குறப்பே I0 = என்னன்னு சொன்னேன், I0 = V0 / XLன்னு சொன்னேன். ஓகே, V0 / XL. XLனா என்ன, ஜீட்டா எல்னு சொல்லிக்கோங்க, இல்லாட்டி வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லலாம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, V0 / XLனு போட்டுக்கலாம் I0. ஓகே, ஸோ இந்த XLக்கு பதில் என்ன போடலாம், நான் டெரிவேஷன் போட்டதுக்கு காரணமே அதுதான். இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஞாபகம் வரும். I0 = V0 / XLனு போட்டுக்கலாம். இந்த XLக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ω × Lனு போட்டுக்கலாம். வேறு ω × L ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு டெரிவேஷன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஞாபகம் வரணுன்றதுக்காக தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன, ஒமேகாவோட வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா, V = V0 sin ωt + 5ன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னது, 10. இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம்னா தெரியும், ஒன்றும் இல்லைடா, V = V0 sin ωt + 5ன்ற வேல்யூவில் இருக்குது. அப்போ ஒமேகா என்னது இந்த இடத்துல 10, V0 என்னது 10. கரெக்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாக. ஓகே, ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். V0க்கு பதிலாக 10 போட்டேன், ஒமேகாவுக்கு பதிலாக என்ன போட்டேன், 10ன்னு போட்டிருக்கேன். ஓகே, எல்லோட வேல்யூ கிவன் எவ்வளோ, 2 ஹென்ரி போட்டாச்சு, அவ்வளோதான்.
ஸோ 10 divided by 10 into 2, ஸோ விச் இஸ் 0.5 ஆம்பர். ஸோ ஐநோட்டோட வேல்யூவும் கிடச்சிருச்சு 0.5 ஆம்பர். புரிஞ்சா? ஸோ இந்த 0.5 ஆம்பர் இங்கே போட்டேன். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன? I = 0.5 sin 10t minus 16 வரும். sin 10t minus 60 ஃபைனல் ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன? ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஐஆர்எம்எஸ் = I0 divided by √2. I0 எவ்வளோ? 0.5 ஆம்பர் போட்டோம்னா ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும். இண்டக்டர்னால் என்ன போடணும், கரண்ட் ரெசிஸ்டர்னால் என்ன போடணும், அண்ட் இதுவாக இருந்தால் என்ன போடணும்னு தெரியும், கெப்பாசிட்டராக இருந்தால் என்ன போடணும்னு தெரியும். சரியா? கிளியரில்? இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை இண்டக்டருக்கு பார்த்தா ரெசிஸ்டர் கொடுத்துட்டா என்ன பண்ணியிருக்கணும், வியோட ஈக்குவேஷனும் இதோட ஈக்குவேஷனும் சேமாக இருக்கும். ஓகே, அண்ட் I0 எப்படி கண்டுபிடிப்பீங்க? I0 = V0 divided by Rன்னு போட்டால் I0 கிடச்சிருக்கும். சரியா? ஸோ இதுதான் பேசிக். புரிஞ்சா? இப்போ அடுத்து இன்னொரு கொஷின் போடுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இந்த கொஷின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் அ இண்டக்டர். ஓகே, இந்த கொஷனுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஃபைண்ட் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் த இண்டக்டர். L = 2Hன்னு கொடுத்துட்டேன். ஓகே, கனெக்டட் டு அ அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 50 Hz. ஓகே, ஸோ இந்த கொஷின் ஏன் கொடுத்தேன்னா சில டைம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுன்றதுக்காக இந்த கொஷின் நான் வச்சுருக்கேன். சரியா? ஸோ பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். சரி, உங்களுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட ஈக்குவேஷன் தெரியும்ல. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் = XLன்னு சொன்னேன். XL = ஒமேகா × Tன்னு சொன்னேன். கரெக்டாக? XL = ஒமேகா × Tன்னு சொன்னேன். ஓகே, ஒமேகாவை வந்து நம்ம இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எழுதிக்கலாம். எப்படி? நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒமேகாவோட ஃபார்மில் இப்போ தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? 2π/Tன்னு சொன்னேன்னா இல்லையா? சொன்னேன். சூப்பர். பட் திஸ் T இஸ் நத்திங் பட் டைம் பீரியட். ஓகே, டைம் பீரியட் ஈக்குவல் என்னென்னு போட்டுக்கலாம், 1/ஃப்ரீக்வன்சின்னு போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ இந்த F தான் வந்து மேலே போய்டும், அப்புறமா 2πFன்னு வரும். சரியா? ஸோ வந்து ஒமேகாவை எழுதுறதுக்கு 2 விதம். ஒன்று வந்து 2π/டைம் பீரியட், ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் 2π into ஃப்ரீக்வன்சி 2πF. ஓகே, ஸோ அந்த 2πF இங்கே நான் போட்டு ஒமேகாக்கு பதிலாக அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை ஃப்ரீக்வன்சியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த கொஸ்டின் கொடுத்தேன். இதுக்கப்புறம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். 2πFோட வேல்யூ கிவன் 50 Hz அண்ட் Lோட வேல்யூ கிவன் 2 Henry. ஸோ ஃபைனலாக வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் = 200 π/Ω. சரியா? 200 π/Ω. புரிஞ்சா? ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு, இண்டக்டர் பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ஸில் வந்து V = V0 sin ωt. ஓகே, அண்ட் I = I0 sin ωt. ரெண்டும் சேம் ஃபேஸில் இருக்குது. அண்ட் இது I0 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? I0 = what? I0 உங்களோட V0 divided by ஜஸ்ட் ரெசிஸ்டரோட வேல்யூ. முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இண்டக்டர் பார்த்தோம். இண்டக்டர் = என்ன சொன்னேன்? இண்டக்டர் = 2 விஷயம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு V எதுக்குமே மாற போகிறது இல்லை. இண்டக்டர் இருந்துச்சுனாலும் V = V0 sin ωt தான், அதில் சேஞ்ச் இல்லை. ஆனால் ஐயில் வந்து இண்டக்டர்ன்றனால இண்டக்டரோட நேச்சர் நீங்கள் புரிஞ்சாலே இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கும். I = I0 sin ωtயில் 90 டிகிரி மைனஸ் பண்ணிடணும், கொஞ்சம் பின்னாடி இண்டக்டருக்கு போகும். அவ்வளோதான் ஈக்குவேஷன். ஓகே, இந்த I0க்கு என்ன ஈக்குவேஷன்? I0 என்ன போட்டுக்கலாம்? I0 இந்த இடத்துல V divided by Rன்னு போடுவீங்களா? கிடையாது, V divided by Lன்னு வரணும். பட் இந்த இடத்துல வெறும் Lன்னு வராது, V divided by V0 divided by omega into L. Okay, where this omega into L is act as a resistance. புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டன்ஸும் பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு கான்செப்சுவலாக போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக தெரியுது, பட் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். டேரெக்டாக உங்களுக்கு படிக்காமல் உங்களுக்கு கான்செப்சுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கெப்பாசிட்டர் எடுத்தால் என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் வந்து நம்ம இப்படி காமிப்போம். கரெக்டாக கெப்பாசிட்டர் இப்படி எடுத்துருப்போம். இந்த இடத்துல ஒரு ஏசி சோர்ஸ் வச்சுருக்கேன். ஏசி சோர்ஸ்னு எடுத்தால் V = ஆட்டோமேட்டிக்காக V0 into sin ωt. நான் எதுக்கு இந்த ஃபார்முலாஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அப்போ தான் உங்கள் மைண்டில் ஏறும். சரியா? ஸோ V = V0 sin ωt தெரிஞ்சிடுச்சு. கெப்பாசிட்டர் வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஏதாச்சும் ஒரு டெர்மினல் ப்ளஸ், இது ஏதாச்சும் ஒன்று மைனஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல இது வந்து ப்ளஸ் டெர்மினல், இதை மைனஸ் டெர்மினல்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கிரிச்சாஃப்ல அப்ளை பண்ணுறேன். கிரிச்சாஃப்ல அப்ளை பண்ணால் இந்த இடத்துல இது ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, இது ஒரு பேட்டரி மாதிரி, இது இந்த ஏசி சோர்ஸ் வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல கரண்ட் போகுதுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் டெர்மினல், இந்த இடத்துல மைனஸ் டெர்மினல். என் பாத் வந்து இப்படி இருக்குது, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது. ஸோ ப்ளஸ் V எடுத்துக்கிட்டேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு EMF இருக்கும், E. ஓகே, அந்த ஈயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q divided by Cன்னு போட்டால் நமக்கு ஈயோட வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ கெப்பாசிட்டரில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், அந்த EMF வந்து நான் Q divided by Cன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா மைனஸ்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஏன் மைனஸ் வச்சுருக்கேன்னா நான் வந்து கெப்பாசிட்டரில் வந்து இந்த பக்கம் ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன், இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ். ஓகே, அப்படி எடுத்ததுனால இந்த இடத்துல கிரிச்சாஃப்ல அப்ளை பண்ணும்போது பாத் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல மைனஸ் வச்சுக்கிட்டேன். ஓகே, புரிஞ்சா?
ஸோ வி மைனஸ் கியூ பை சி ஈக்குவல் டு 0. கிரிச்சாஃப் லா எல்லாம் டோன்ட் வரி, நான் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் மை லெக்சர் ஃப்ரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அப்போ நான் இல்லை வி ஈக்குவல் டு கியூ பை சின்னு எழுதிக்கலாமா? ஓகே, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக கியூ ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், சிவின்னு போட்டுக்கலாம் நான். ஓகே, ஈக்குவேஷன் இப்படி வந்திருக்கு, கியூ ஈக்குவல் டு சிவின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கியூ ஈக்குவல் டு இந்த வீக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன், வி நாட் சைன் ஒமேகா டி போட்டுக்கிறேன் இந்த வீக்கு பதில். ஓகே, ஸோ வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டின்னு போட்டாச்சு. ஓகே, வி கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு வி நாட் சைன் ஒமேகா டி. ஓகே, புரிஞ்சா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும், ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடின்னு தெரியுமா? ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடின்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடியை ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாம், ஒன்று சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, சி ஹியர் ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடின்னு போட்டுக்கலாமா? ஓகே, அண்ட் கியூவோட வேல்யூ என்ன தெரியும் உங்களுக்கு, சி வி நாட் இன்ட்டு சைன் ஒமேகா டி தெரியும். ஓகே, இந்த கியூக்கு பதிலாக நான் ஒரு வேளை சி வி நாட் இன்ட்டு சைன் ஒமேகா டி போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, அப்படி பண்ணால் என்ன ஆகும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சி கான்ஸ்டன்ட் வி கான்ஸ்டன்ட் சைன் ஒமேகா டி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டான்னு கிடைக்கும். கரெக்டாக, ஸோ காஸ் டீட்டா எழுதிட்டேன். பட் இந்த இடத்துல தீட்டாவும் வந்து ஒரு வேரியபிள் ஒமேகா டின்னு வேரி ஆகுது. ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன், இன்டெகிரேட் பண்ணல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே இன்டூ டபிள்யூ வரும், இன்டெகிரேட் பண்ணியிருந்தால் இந்த டபிள்யூ வந்து கீழே வந்திருக்கும். பட் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா மல்டிப்ளை பை டபிள்யூ வருது. சரியா? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஈக்குவல் டு சி வி நாட் காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வருது. ஓகே, ஸோ இதை நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ஓகே, சி ஒமேகா சி வி நாட் இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஐ ஈக்குவல் டு ஒமேகா சி வி நாட் இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் என்ன, வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டின்னு தெரியும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ண முடியுது. ஓகே, அப்போ இந்த ஃபுல் டேர்ம் ஒரு வேளை வந்து ஐ நாட்டுன்னு ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். கரெக்டாக, இந்த ஃபுல் டேர்ம் வந்து ஒரு வேளை நான் ஐ நாட்னு அசியூம் பண்ணிட்டேன்னா ஐ ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஒமேகா டின்னு வருது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கரெக்டாக, ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். லெட் ஐ நாட் ஈக்குவல் டு ஒமேகா சி இன்ட்டு வி நாட்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன போட்டுக்கலாம், ஐ நாட் ஈக்குவல் டு கேன் ஐ ரைட் இட் ஆஸ், எனக்கு இப்போ வந்து ஐ நாட்டோட ஃபார்மில் என்ன தெரியும்டா, ஐ நாட் ஈக்குவல் டு என்னது, வி நாட் டிவைடட் பை ஆர் அப்படின்ற ஃபார்மில் எனக்கு தெரியும். கரெக்டாக, அப்போ வி நாட் கூட ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஒரு வேல்யூ டிவைட் பண்ணனா எனக்கு ஐ நாட் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஐ நாட் ஈக்குவல் டு ஒமேகா சி இன்ட்டு வி நாட்னு இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒமேகா சி இன்ட்டு வி நாட்டை நான் ஏதாச்சும் பண்ணி வி டிவைடட் பை ஒரு வேல்யூ மாதிரி கொண்டு வரணும். ஓகே, அப்படி கொண்டு வந்தாக்கா எனக்கு வந்து இது கீழே இருக்கிறத ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுத்து நான் எஸ்கேப் ஆகிடலாம். கரெக்டாக, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒமேகா இன்ட்டு சி இன்ட்டு வி நாட்டை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். எப்படின்னா வி நாட் டிவைடட் பை 1 பை ஒமேகா சின்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ 1 பை ஒமேகா சி என்னது, இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போச்சுன்னா ஒமேகா சி இன்ட்டு வி நாட்னு எழுதுருக்கு. சரியா? ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஐ நாட் ஈக்குவல் டு ஒமேகா சி இன்ட்டு வி நாட்டை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஐ நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை இந்த மாதிரி வர மாதிரி 1 டிவைடட் பை ஒமேகா சின்னு எழுதிட்டேன். ஏன் இப்படி எழுதுனா, இப்போ இந்த 1 டிவைடட் பை ஒமேகா சி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு ஆர் மாதிரி. ஓகே, வி நாட் டிவைடட் பை ஆர்னு போட்டால் நான் ஐ நாட்னு எழுதிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் அ ரெசிஸ்டர் நான் ட்ரீட் பண்ண போகிறேன் இந்த 1 டிவைடட் பை ஒமேகா சியை. அதுக்கு வந்து ஒரு நேமும் கொடுத்துட்டேன் நான். என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்சின்னு கொடுத்துட்டேன், அதாவது கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ட் ரியாக்டன்ஸ். ஓகே, கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸும் பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்ஸ்எல்னு பார்த்தோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு பார்க்குறோம். ஓகே, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் காம்பினேஷன் வரப்போ திருப்பி பேர் மாறும். சரியா? ஸோ கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் இண்டக்டரை யூஸ் பண்ணனால இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறேன், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு பார்க்குறோம். ஓகே, நிறைய பேர் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுட்டே இருங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் நேம் பண்ணிவிட்டேன், எக்ஸின்னு நேம் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸியோட வேல்யூ என்னது, எக்ஸி ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. எக்ஸியோட வேல்யூ வந்து டேரெக்டாக ஒமேகா இன்ட்டு சின்னு போடுவீங்க. ஓகே, டேரெக்டாக ஒமேகா சி கிடையாது, 1 டிவைடட் பை ஒமேகா சி. ஓகே, ஸோ இப்படி போடுறதுக்கு காரணம் என்ன, எனக்கு ஐ நாட்டை வந்து நான் ஏதோ ஒரு விதத்தில் வி நாட் டிவைடட் பை ஆர்னு கொண்டு வரணும். அப்போ தான் வந்து எனக்கு ஈக்குவேஷனை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த ஐ நாட்டோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு. சரியா? ஸோ இந்த ஐ ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஒமேகா டின்னு கிடச்சிருச்சு. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இதை ஒன்றும் ஸ்டில் நம்மளால் கம்பேர் பண்ண முடியல. வி வந்து வி நாட் சைன் ஒமேகா டியில் இருக்குது, இது வந்து காஸில் இருக்குது. இந்த காஸை வந்து என்ன பண்ண நான் சைன் டேர்மில் மாற்றணும். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று சைன் 90 மைனஸ் தீட்டா, இன்னொன்று சைன் 90 ப்ளஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த 2 ஈக்குவேஷனில் சைன் 90 மைனஸ் தீட்டா அண்ட் சைன் 90 ப்ளஸ் தீட்டாவில் எந்த வேல்யூ எடுத்தால் எனக்கு வந்து ஒமேகா டி பாசிட்டிவாக இருக்கும்,
டெஃபினட்டாக செகண்ட் வேல்யூ கரெக்டாக. ஃபஸ்ட் வேல்யூ எடுத்தால் 90 மைனஸ் ஒமேகா டின்னு வந்துடும். அது வந்து ஒமேகா டி நெகட்டிவ் ஆகக்கூடாது எப்போவுமே. சரி, அதனால் என்ன பண்ணி இந்த கேஸில் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ முடிஞ்சு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி, ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. கிளியர் கான்செப்ட் புரியும்? இப்போ பாருங்கள் வி வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ இருக்குது. யார் முன்னாடி போகிறா இந்த இடத்துல? இந்த இடத்துல கண்டிப்பாக கரண்ட் வந்து முன்னாடி போகுது, வோல்டேஜ் வந்து பின்னாடி இருக்குது. அவ்வளோதான். கரண்ட் இஸ் கோயிங் ஃப்ரண்ட், வோல்டேஜ் இஸ் கோயிங் பேக். பட் இண்டக்டரில் கரண்ட் வந்து பேக்கில் இருந்துச்சு, வோல்டேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. ரெசிஸ்டரில் கரண்ட் வோல்டேஜும் சேமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த இடத்துல கரண்ட் லீட்ஸ் பொட்டென்ஷியல் பை 90 டிகிரி. யாருக்கு? கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணால். ஓகே, இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணாக்கா கரண்ட் வோல்டேஜ் லீட் கரண்ட் பை 90 டிகிரி. கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? கரண்ட் வந்து முன்னாடி போகும். நீங்கள் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டர் என்ன பண்ணும்? கரண்ட் அப்போஸ் பண்ணுமா, அப்போ கரண்ட் வந்து பின்னாடி போயிடும். கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, அதான வேலை. கெப்பாசிட்டருக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது தானே வேறு. ஸோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கரண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ கரண்ட் வில் கோ 90 டிகிரி அஹெட் ஆஃப் வோல்டேஜ். ஓகே, இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோம்னா, ஃபேஸர் டயக்ராம் வெரி சிம்பிள். ஸோ என்னது, இந்த இடத்துல எப்பவும் போல் வி நாட் வரைஞ்சிக்கிறோம். வி நாட் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல ஒமேகா டி இங்கே இருக்குது, ஒமேகா டியோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வி நாட் சைன் ஒமேகா டியோட வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, இதுதான் ஃபேஸர் டயக்ராம் ஃபார் வி நாட். இப்போ ஐக்கு வரைகிறோம். ஐக்கு ஃபேஸர் டயக்ராம் எப்படி வரும்? சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூவில் நமக்கு வந்து ஐ நாட் இருக்கும். சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒமேகா டி இங்கே இருக்குது. இந்த ஒமேகா டி கூட இன்னொரு ஆங்கிள் பை பை டூ ஆட் பண்ணணும் நான். ஓகே, ஆல்ரெடி ஒமேகா டி ஆங்கிளுக்கு நான் ட்ராவல் பண்ணிவிட்டேன். இப்போ இன்னொரு 90 டிகிரி ட்ராவல் பண்ணேன்னா அந்த இடத்துல எனக்கு ஐ நாட்டோட வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா எப்படி தெரியுது? கரண்ட் இஸ் அஹெட் ஆஃப் வோல்டேஜ். புரிஞ்சா? இதுதான் வந்து ஃபேஸர் டயக்ராம். வேவ் டயக்ராம் வரைகிறதும் சிம்பிள். அதே மாதிரி 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட் டைம் t ஈக்குவல் டு 0 என்னோடய v என்னது 0 ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. சரியா? அப்போ t ஈக்குவல் டு 0ல் v 0. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு போனால் வியோட கர்வ் வந்து இப்படி வரும். ஓகே, வியோட கர்வ் இப்படி வருது. இப்போ இந்த கர்வ் வாங்க, சைன் ஐயோட கர்வ் வாங்க. அட் டைம் t ஈக்குவல் டு 0, டைம் t ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு சைன் பை பை டூ. சைன் பை பை டூன்னு 1. ஓகே, அப்போ டைம் 0வாக இருக்கப்போ ஐயோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் 1க்கு போயிடுச்சு. ஓகே, அட் டைம் t ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துடலாம், உங்களுக்கு கிராஃப் வரும். இல்லாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வோல்டேஜ் 0வாக இருக்கப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. வோல்டேஜ் 0வாக இருக்கப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, அப்போ வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கப்போ கரண்ட் என்ன ஆகணும்? 0 ஆகணும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துல கரண்ட் 0வாக இருக்கப்போ வோல்டேஜ் என்ன ஆகணும்? 0 ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கப்போ வோல்டேஜ் 0 ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வரைஞ்சிக்கலாம் நம்ம. சரியா? ஸோ இப்படி டாட் வச்சு ஃபஸ்ட்டு டாட் மாதிரி வச்சுட்டே வாங்கடா, ஒன்றும் இல்லைடா, கம்பேர் பண்ணோம். வோல்டேஜ் 0வாக இருக்கா, கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கணும், வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கா, அப்போ கரண்ட்டோட டேரெக்ஷன் கலரில் மாற்றி வரைவோமா? சரி, ஃபஸ்ட்டு நான் வோல்டேஜ் மேக்ஸிமம் மினிமம் மட்டும் வரைஞ்சிடறேன். இந்த இடத்துல வோல்டேஜ் மினிமம், இந்த இடத்துல வோல்டேஜ் மேக்ஸிமம், 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 இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம், இந்த இடத்துல வோல்டேஜ் மினிமம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கலரை மாற்றிக்கிறேன். கலர் மாற்றிட்டு உங்களுக்கு கரண்ட் காமிக்கிறேன். ஓகே, ஸோ வோல்டேஜ் மினிமமாக இருக்கப்போ கரண்ட் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும், வரைஞ்சாச்சு. வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருப்போ கரண்ட் எப்படி இருக்கணும்? மினிமமாக இருக்கணும், வரைஞ்சாச்சு. இப்போ அகெயின் வோல்டேஜ் மினிமமாக இருக்கப்போ கரண்ட் எப்படி இருக்கணும்? கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். பட் இந்த இடத்துல மேக்ஸிமம் வர நெகட்டிவில் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா வோல்டேஜ் இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்கணும்? மினிமமாக இருக்கணும், 0க்கு போயிடுச்சு. அகெயின் இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் எப்படி இருக்குது? வோல்டேஜ் வந்து 0வாக இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும், மேக்ஸிமம் போட்டாச்சு. ஓகே, ஸோ இதை இப்படியே நான் வரைஞ்சிக்கிட்டே வரேன். சிஆர் இந்த ஜாயின் இதை அப்படியே நான் இந்த கர்வை ப்ளாட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா எனக்கு வந்துப்பாங்க. அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்கணும்? மினிமமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் மினிமம். இந்த இடத்துல அகைன் வோல்டேஜ் மினிமம் ஆகிடுச்சு, கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமமில் ஒரு டாட் வச்சுட்டேன். அகைன் இந்த இடத்துல வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்குது, கரண்ட் வந்து மினிமமாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை திருப்பி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டே போனால் எனக்கு வந்து வருது. ஓகே, ஸோ இந்த வேவ் டயக்ராம் பார்த்தா யார் ஃப்ரண்ட்டில் இருக்கா? வோல்டேஜ் 0 இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக சைன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேவ் பண்ண. ஓகே, ஸோ வந்து கரண்ட் இஸ் அஹெட்ஸ் ஆஃப் வோல்டேஜ். புரிஞ்சா? இதுதான் ஃபேஸர் டயக்ராம். சரியா? அண்ட் வேவ் டயக்ராம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான்டா, ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கப்போ இங்கேயும் வந்து வோல்டேஜ் வந்து மினிமமாக இருக்குது. அது வந்து அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, கிளியர்? ஸோ சர்க்யூட் ஒரு டயக்ராம் போடுமா? சரி, ஒரு கொஷின் போடுவோமா? கொஷின் எடுத்துக்கோங்க.
கொஷின் போட்டால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும் சரியா. இப்போ இவ்வளோ நேரம் கான்செப்ட் பார்த்தீங்களா, இப்போ கொஷின் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரியா. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் எடுத்துட்டேன். இந்த சர்க்யூட்டில் வந்து நான் வந்து கரண்ட் அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து 2 மைக்ரோஃபேரடே அண்ட் இந்த இடத்துல ஒரு ஏசி சோர்ஸ் எடுத்துகிட்டேன். அந்த ஏசி சோர்ஸோட வி வந்து 10 sin ஒமேகா டி போட்டேன், அதாவது 10 sin 10t போட்டேன், 10 sin 10t. ஓகே, இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். வி ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம், வி நாட் sin ஒமேகா டி போட்டுக்கலாமா. ஓகே, அப்போ வி நாட்டோட வேல்யூ வந்து 10, ஒமேகாவோட வேல்யூ வந்து 10 முடிஞ்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணால் வி நாட் அண்ட் ஒமேகாவோட வேல்யூ கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஐ வர்சஸ் டி. ஐ வர்சஸ் டியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆவரேஜ் கரண்ட் ஃபார் ஃபுல் சைக்கிள் அண்ட் ஹாஃப் சைக்கிள் கேட்டிருக்கேன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இது இண்டக்டரை, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டரா. கெப்பாசிட்டருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு, கெப்பாசிட்டருக்கு என்ன தெரியும், ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 90 மைனஸ் 90 கெப்பாசிட்டர். ஸோ அதனால் ப்ளஸ் 90 இதான் ஈக்குவேஷன் தெரியும். ஓகே, ஸோ இல்லை ஐ நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒமேகா தெரியும், இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் ஒமேகா வந்து 10, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, 90 டிகிரி இருக்குது சரியா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ எனக்கு என்ன தெரியும், வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி தெரியும். இப்போ கிவன் என்ன, வி ஈக்குவல் டு 10 சைன் ஒமேகா டி. அப்போ இதில் வந்து பார்த்தாலே தெரியுது வி நாட் ஈக்குவல் டு 10. ஓகே, வி நாட் ஈக்குவல் டு 10, ஒமேகா ஈக்குவல் டு 10. ஓகே, வி நாட் ஒமேகாவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஐயோட ஈக்குவேஷன் என்ன, சின்ஸ் இட் இஸ் அ கெப்பாசிட்டர், ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 10, அதான் 90 டிகிரி. ஓகே, ஸோ இதான் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு ஐ நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அண்ட் ஒமேகாவோட வேல்யூ தெரியும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை சரி. ஐ நாட் ஈக்குவல் டு என்னது, ஒரு கெப்பாசிட்டரில் ஐ நாட்டோட வேல்யூ என்னது, ஐ நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை எக்ஸ்டின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு இண்டக்டரில் ஐ நாட் ஈக்குவல் டு என்னது, இண்டக்டரில் ஐ நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை எக்ஸ்எல். கெப்பாசிட்டர் ஐ நாட் ஈக்குவல் டு என்னது, ஐ நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை எக்ஸ்சி. ஓகே, எக்ஸ்சி. எக்ஸ்எல் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம், ஒமேகா இன்ட்டு என்னென்னு போடுவோம். வெயிட் அ மினிட் தான், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒமேகா இன்ட்டு எக்ஸி ஐ நாட் ஈக்குவல் டு வி நாட் டிவைடட் பை எக்ஸ்எல்னு போடுவோம் கரெக்டாக. அப்போ எக்ஸ்எல்க்கு பதிலாக அங்கே என்ன வரும், இண்டக்டரில் ஒமேகா இன்ட்டு இண்டக்டரோட வேல்யூ என்ன, எல், அவ்வளோதான் முடிஞ்சு. ஒமேகா இன்ட்டு எல்னு மட்டும் வரும், வி நாட் டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு எல் வரும். இந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டர் பார்க்குறோம், அப்போ வி நாட் டிவைடட் பை எக்ஸ்டின்னு வருது. எக்ஸியோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு சி. கெப்பாசிட்டர் பார்க்கணும், 1 டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு சி, அவ்வளோதான். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு. ஓகே, வி நாட் டிவைடட் பை 1 டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு சி. ஸோ வி நாட்டோட வேல்யூ தெரியும் 10, சப்ஸ்டியூட் பண்ணிடாச்சு. 1 டிவைடட் பை ஒமேகாவோட வேல்யூவும் 10, அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை 10. ஓகே, சியோட வேல்யூ வந்து 10 மைக்ரோஃபேரடே. ஓகே, 10 இன்ட்டு 10⁻⁻6 போட்டுக்கலாம். மைக்ரோ வந்து 10⁻⁶ எழுதலாம். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஐ நாட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10⁻⁴ ஆம்பர்னு வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஐ நாட்டு தெரிஞ்சிடுச்சு, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 10⁻⁷ -4. ஓகே, ஒமேகா டிக்கு பதிலாக 10t. ஓகே, அண்ட் 90 அப்படிங்க 90 போட்டுக்கலாம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 + 90 ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஃபார் ஃபுல் சைக்கிள் ஆவரேஜ் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக ஃபுல் சைக்கிளுக்கு ஆவரேஜ் கரண்ட்டோட வேல்யூ என்னது, 0 சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டாக. ஃபுல் சைக்கிளுக்கு ஆவரேஜ் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கரண்ட் ஃபுல் சைக்கிளுக்கு வந்து 0 எப்போவுமே. ஓகே, ஹாஃப் சைக்கிளுக்கு ஆவரேஜ் கரண்ட்டோட வேல்யூ என்னது, ரிவிஷன் பண்ணுறப்ப கூட சொல்லி கொடுத்தேன், என்னது 2 இன்ட்டு ஐ நாட் டிவைடட் பை பை, அவ்வளோதான். ஆவரேஜ் ஹாஃப் சைக்கிளுக்கு ஆவரேஜ் கரண்ட் வந்து 2 இன்ட்டு ஐ நாட் டிவைடட் பை பை. ஐ நாட்டோட வேல்யூ ஜஸ்ட் நவ் கண்டுபிடிச்சிங்க, 2 இன்ட்டு 10⁻⁴. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 இன்ட்டு 10⁻⁴ டிவைடட் பை பை. ஸோ இது வந்து 4 இன்ட்டு 10⁻⁴ டிவைடட் பை பைன்னு வரும். சரியா, புரிஞ்சா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஷின் போடுறீங்களா, லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு கெப்பாசிட்டர் 5 மைக்ரோஃபேரடே. ஓகே, கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி. ஓகே, கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், 5 sin 50t + 13 கொடுத்துட்டேன். கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன், வோல்டேஜோட ஈக்குவேஷன் கேட்குறேன். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் வோல்டேஜ். ஓகே, அவ்வளோதான், ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து வோல்டேஜோட ஈக்குவேஷன் கொடுத்து கரண்ட்டோட ஈக்குவேஷன் கேட்டேன். இப்போ வந்து கரண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்து வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். சர்க்யூட்டை பார்த்தா என்ன தெரியுது, சர்க்யூட் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அப்போ வந்து கரண்ட் வந்து வோல்டேஜோட முன்னாடி இருக்கும்னு நல்லா தெரியும், கரண்ட் வந்து வோல்டேஜோட முன்னாடி இருக்கும்னு தெரியும். ஓகே, இப்போ வோல்டேஜ் வந்து இப்போ கரண்ட்டோட வேல்யூ இப்படி கொடுத்துருக்கேன், 50t. கரண்ட்டோட வேல்யூ 50t + 30 கொடுத்துருக்கேன். அப்போ வோல்டேஜில் வர அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்,
50t ப்ளஸ் 30ல் -90 பண்ணிங்கன்னா வோல்டேஜோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருமா? ஏன் மைனஸ் பண்ணுறேன்? பிகாஸ் வோல்டேஜ் கம்மியாக இருக்கணும், 90க்கு கரண்ட்டோட கம்மியாக இருக்கணும். புரிஞ்சா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும், V = V0 sin ωt -19 போட்டுக்கிட்டேன். ஏன்னா கரண்ட்டோட பின்னாடி இருக்கும். ஒமேகா எவ்வளோ, கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது, 50t ப்ளஸ் 30. ஓகே, எனக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் வந்து கரண்ட்டோட 90 டிகிரி பின்னாடி இருக்கும். ஸோ -19 போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். கரண்ட் லீட் பொட்டென்ஷியல். ஸோ அதனால் வந்து வியோட ஈக்குவேஷன் இங்கே போட்டேன். ஓகே, இப்போ எனக்கு V0ஓட வேல்யூ தெரியணும். ஓகே, V0ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? V0 = என்னது, I0 = V0/XC. கரெக்டாக, I0 = V0/XC. ஏன்னா கெப்பாசிட்டன்ஸை பார்க்குறோம். ஓகே, அப்போ V0 = I0 × XCன்னு போட்டுக்கலாமா? ஸோ I0 × XC, XCயோட வேல்யூ என்ன, 1/ω × C. ஓகே, அவ்வளோதான். ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். I0ஓட வேல்யூ தெரியும் 5, ஒமேகாவோட வேல்யூ தெரியும் 50, சியோட வேல்யூ வந்து 5 × 10⁻⁶. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா V0 = 2 × 10⁴ வரும். ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் V0 ஹியர், உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே, ஸோ வித் திஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒன். புரிஞ்சாடா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சம்மரி கொடுக்கணுன்னாக்கா நான் இப்படி சொல்லிக்கலாம். ஒரு ஏசி கரண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தனித்தனியாக இருந்துச்சுனாக்கா V0 ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுனாக்கா V0 sin ωt, I0 sin ωt, ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஓகே, ஒரு வேளை வந்து இதுவாக இருந்துச்சுன்னா, இண்டக்டன்ஸாக இருந்துச்சுனாக்கா V0 sin ωt தான் இருக்கும். பட் இண்டக்டரில் கரண்ட் வந்து பின்னாடி லேக் ஆகும். சரியா? ஸோ I0 sin ωt - π/2 வரும். ஓகே, ஒரு வேளை கெப்பாசிட்டராக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து +π/2 வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சேம் லேக் அஹெட் முடிஞ்சு. ஓகே, அடுத்து V0 I0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுக்கு வந்து I0 கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். V0 ரெசிஸ்டர் கிடச்சாலும் I0 கிடச்சிரும். இதுக்கு I0 கண்டுபிடிக்கிறதுக்கு V0 XLன்னு போடணும், இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் போடணும். ஓகே, ஸோ வேறு XLோட வேல்யூ என்னது, ஒன்றும் இல்லை. XLோட வேல்யூ சிம்பிள், ω × Lன்னு போட்டால் வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து I0 = V0/XC, XCயோட வேல்யூ என்னது, கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, XCயோட வேல்யூ வந்து 1/ω × Cன்னு போட்டால் போதும். ω × C முடிஞ்சு, ω × C அவ்வளோதான்டா. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஃபேஸ் இருக்குன்னா சிம்பிளாக நம்ம ஃபேஸ் அண்ட் கரண்ட்டாக இன் சேம் டைரெக்ஷன். இதில் வந்து என்ன போட்டுக்கலாம், கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட். ஸோ வோல்டேஜ் இங்கே போட்டுக்கலாம், கரண்ட் இங்கே போட்டுக்கலாம். ஸோ கரண்ட் வந்து வோல்டேஜோட 90 டிகிரி பின்னாடி இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து கரண்ட் வந்து இங்கே போட்டுக்கலாம், வோல்டேஜ் வந்து என்ன போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். ஸோ கரண்ட் வந்து வோல்டேஜோட 90 டிகிரி அஹெடாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்ததில்ல, இவ்வளோ தான். சரியா? ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிவிஷன் பண்ணால் தான் நாளைக்கு வந்து நமக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா புரியும். சர்க்யூட் தியரியோட செகண்ட் பார்ட் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புரியும். சரியா? ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஆன்லைன். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஜெய் ஹிந்த், பாய்.